தமிழெழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக மீனவர்களுடைய பிரச்சனை தொடர் பிரச்சனையாக, தீராத பிரச்சனையாக தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் 16 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் கடிதம் ஒன்றை தமிழக முதலமைச்சர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ளார். மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுகிறார்கள், ராமேஸ்வரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 73 இந்திய மீனவர்கள், தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை சிறையில தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய படகு 101 படகு இலங்கை வசம் இருக்கிறது. இதிலெல்லாம் கடும் நடவடிக்கையை இந்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். இது தொடர் பிரச்சனையாக இலங்கை அரசாங்கத்துடைய போக்கு அவ்வாறே நீடித்து வருகிறது. இந்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டில், செயல்பாட்டில் மாற்றம் வேண்டும், கடுமை வேண்டும். இதையெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனைக்கான ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு கச்சத்தீவை மீட்பது மட்டும்தான் என்று தமிழக முதலமைச்சர் அவருடைய அறிக்கையில், அவருடைய கடிதத்தில் வலியுறுத்தி இருக்கிறார். கச்சத்தீவு மீட்பு மட்டும்தான் இதற்கான தீர்வா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சமீபத்தில் தமிழக சட்டப்பேரவையில இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக, ஒரு அரசியல் விவாதத்தை கிளப்பிய பிரச்சனையாக இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம். இந்த மீனவர்கள் பிரச்சனை தொடர இதற்கான நிரந்தர தீர்வு எது? தமிழக முதலமைச்சர் சொல்வது போல ராஜரீக ரீதியில் கூடுதல் அழுத்தம், கூடுதல் வலுவை மத்திய அரசாங்கம் பிரயோகிக்க வேண்டியிருக்கிறதா என்ற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இலங்கையுடைய பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்கிறார், நாங்க மீனவர்களை விடுவித்தாலும் விடுவிப்போம், படகுகளை, இந்திய படகுகளை மீனவர்கள் வந்து இங்கே மீன்பிடிப்பார்களே ஆனால் அந்த படகுகளை நாங்கள் திரும்ப தரமாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். இந்த கச்சத்தீவு, காவிரி, மீனவர் விவகாரம், ஜல்லிக்கட்டு, இந்த மாதிரி நீண்டகால பிரச்சனைகள் தொடர் பிரச்சனைகளாக போன வருஷம் வாய்த்திருந்தாலும், இன்று வாய்த்திருந்தாலும், அதற்கு முன்பு வாய்த்திருந்தாலும் அந்த பிரச்சனையுடைய வீரியம், தன்மை அப்படிங்கிறது அப்படியே தொடர்ந்து வருகிறது. தமிழக அரசிடமிருந்து, தமிழக கட்சிகளிடமிருந்து கோரிக்கை, அழுத்தம் இவையெல்லாம் தொடர்ந்தாலும் அந்த பிரச்சனைகளும் தொடர்கின்றன. காரணம் என்ன? மத்திய அரசு இதை ஒரு பெரும் பொருட்டாக கருதவில்லையா? இதில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான அம்சங்கள் தான் இதை தடுக்கிறதா? போதுமான அழுத்தத்தை தமிழக தரப்பு கொடுக்கிறதா? தமிழக அரசாங்கம் கொடுத்து வருகிறதா? இல்ல பேருக்கு வலியுறுத்தப்படுகிறதா என்பன உள்ளிட்ட கேள்விகள் எழுந்திருக்கின்றன. புதிய பிரச்சனைகளும் மத்திய அரசு கிட்ட கோரி பெற வேண்டிய பிரச்சனைகளும் இதன் கூடவே சேர்ந்து எழுகின்றன. உதாரணத்துக்கு தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார், இங்க உற்பத்தியாகக்கூடிய கூடுதல் மின்சாரத்தை, குறிப்பாக இந்த ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய காற்றாலை, சூரிய உற்பத்தி போன்ற ரெனியூவபிள் சோர்சஸ்ல வரக்கூடிய மின்சாரத்தை அண்டை மாநிலத்துக்கு விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஏற்ற கட்டமைப்பு இல்லை. அதை மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும், செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார். இது போன்ற புதிய பிரச்சனைகள், பழைய பிரச்சனைகள், ஜீவாதார பிரச்சனைகள் அப்படின்னு பல நீடிக்கின்றன. இதுல மத்திய அரசாங்கத்துடைய போக்கு, தமிழக அரசாங்கத்துடைய செயல்பாடு, இவை எல்லாம் கேள்விக்குறியாகின்றன. விவாதிப்போம். தமிழகத்துடைய உரிமை பிரச்சனைகள், தவறு இழைப்பது யார்? விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலர் திரு கே.டி. ராகவன், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவை செல்வராஜ் மற்றும் இணைகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த பிரமுகர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழக அரசாங்கத்துடைய முன்னாள் டெல்லி பிரதிநிதி திரு கம்பம் செல்வேந்திரன் அவர்கள். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கச்சத்தீவு விவகாரம் தமிழக முதலமைச்சரால் மீண்டும் ஒரு முறை எழுப்பப்பட்டிருக்கிறது. திரு கே.டி. ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன், இந்த விவகாரத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்னதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறேன். கச்சத்தீவு மீட்டே தீரணும் அப்படின்னு அதிமுக, திமுக, பாமக, விசிக, தமிழ் மாநில காங்கிரஸ், அந்த கட்சி, இந்த கட்சின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக கட்சிகள் கருதுகின்றன. அது மீட்க வேண்டிய அவசியம் இல்லை, மீட்க முடியாதுன்னு காங்கிரஸ் கட்சி கருது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இது மீட்கணுங்கிறதா, மீட்கலாங்கிறதா, மீட்க தேவையில்லைங்கிறதா? இதுதான் ரொம்ப பெரிய குழப்பமா இருக்கு. குழப்பம்னா, நாங்க எங்களுடைய மாநில தலைமை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், தமிழகத்திலுடைய இந்த மீனவருடைய உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கச்சத்தீவு கொடுத்ததே தப்புன்னு கூட, அது கொடுக்கப்பட்ட பொழுது திரு வாஜ்பாய் அவர்களும், குறிப்பாக அன்றைக்கு ஜனசங்கத்தினுடைய தமிழ்நாடு முக்கியமான தலைவரான கிருஷ்ணமூர்த்தி வழக்கு தொடர்ந்தது. அதுவே உங்களுடைய இன்றைய நிலைப்பாடு, இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இன்றைய நிலைப்பாடு ரொம்ப குழப்பமா இருக்கு, அதுதான் கேட்கிறேன். அதாவது மீட்கணுங்கிறதா, மீட்க வேண்டாங்கிறதா, மீட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா, எது உங்களுடைய நிலைப்பாடு? தமிழக பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரைக்கும் மீட்கணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு.
ஆனால் அதே நேரத்துல இது வந்து வெறுமை வந்து ஜஸ்ட் மீட்கணும் அப்படின்னா மீட்டிட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. நீதிமன்றத்தினுடைய அப்படிங்கிறது உங்களுடைய நிலைப்பாடு இல்லையா? மீட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். தமிழக பாரதிய ஜனதா அப்படி சொல்கிறது, இந்திய மத்திய அரசு மீட்க முடியாது என கருதுகிறது. மீட்க வேண்டிய அபிடவிட், எஸ் ஐ அக்ரி. அதாவது அரசாங்கம் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறது என்பது உண்மைதான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம வந்து ஏற்கனவே முதல்ல இருந்து எதிர்த்தோம். இப்பவும் கூட மீட்பது ஒரு தீர்வாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதற்காக மத்திய அரசு சொல்கிறது. நீங்க எதை கோட் பண்ண வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் அதுதான் சொல்ல வரேன். இதுக்காக ஒரு குழப்பங்கிறது மத்திய அரசு மீட்க முடியாது, மீட்க தேவையில்லைன்னு சொல்லுது. மத்திய அமைச்சர், தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீட்க மத்திய அரசு தயங்காது என்கிறார். மீட்கணுங்கிறது உங்களோட நிலைப்பாடுங்கிறீங்க. மீட்க வேண்டும் என்பதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. ஏன்னா இந்த பிரச்சனை நீங்க வந்து இந்த எல்டிடி இது அங்க உள்நாட்டு தமிழக பாஜக சொல்லும்போது எனக்கு வியப்பா இருக்கு. ஏன் அகில இந்திய அளவுல அந்த கருத்து இல்லையா? நான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ரெப்ரசன்டேட்டிவ்னால அப்படி சொன்னேன். அகில இந்திய பாஜகவுக்கு தான் வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசியிருக்கிறார். மோடியுடைய நிலைப்பாடு எடுக்குது சார். சரி இப்படி சொல்ற பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு அதை மீட்க வேண்டும் என்பது. ஆனால் மத்திய அரசாங்கம் கடந்த கால இது வந்து தொடர்ச்சியான நிலைப்பாட்டை ஒரு அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் எந்த அரசாங்கமா இருந்தாலும் நீங்க சொல்ற நிலைப்பாடை எடுக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் we are trying to convince our leadership also. இந்த மாதிரி இருக்கிறது, இதற்கு தீவிர இப்படித்தான் இருக்க முடியும். லீடர்ஷிப்புக்கு தேசிய அளவுல வேற கருத்து இருக்கிறது. இல்ல என்னதான் இருந்தாலும் நாங்க தானே ஆளுங்கட்சி. இப்ப மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை எங்களுடைய தலைவர்களா சந்திக்கும் பொழுது பல தீர்வுகள் சொல்லப்பட்டன. அதாவது தீர்வுங்கிறது ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, பல விஷயங்கள் இருக்கு. இல்ல இது நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன். தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவு மீட்பு தான் தீர்வு அப்படின்னா, உங்களுடைய தேர்தல் அறிக்கைகள், தமிழக பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை தொடர்ந்து எடுத்து பார்த்து வந்தா ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிறது ஒரு வாக்குறுதியா இருந்திருக்கிறது. 2016 சட்டமன்ற தேர்தலை தவிர. எனில் அதை கைவிட்டுட்டு வேற மாதிரி பேசி வரீங்களா? யூ கேன் இன்ஃபர் எனிதிங், யூ ஆர் என்டைட்டில்ட். பட் நான் என்ன சொல்றேன், எங்களை இப்பதான் சொன்னீங்க நீங்க மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது சொல்லி இருக்கிறார்னு சொல்றீங்க. மத்திய அரசாங்கத்துடைய சுப்ரீம் கோர்ட்ல வாதங்கள்ல ஏன் வேற மாதிரி இருக்கு? ஹரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கிலேயே நாங்க மீட்கணும்னு சொல்லித்தான் போட்டோம். பெருவாரி வழக்குல இருந்து எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி நிலைப்பாடு, லீகல் பொசிஷன். நீங்க திருப்பி சொல்றேன், மத்திய அரசாங்கம் என்பது தொடர்ச்சியான ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கம் அந்த முடிவு எடுத்தது, இது எடுத்திருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைமைக்கு இதை கன்வின்ஸ் பண்ற வேலையை நாங்க செஞ்சிருக்கிறோம். விவகாரத்துல ஸ்பெக்ட்ரத்தை பொறுத்த வரைக்கும் நிலைப்பாடு எடுக்குது. அப்படிதான் அரசாங்கங்கள் எடுத்து வருது. நீங்க நிலைப்பாடு நீங்க மாறுறீங்களே மிஸ்டர். இப்ப சிஏஜி வந்து அதுதான் குற்றம் சாட்டியது. பாரதிய ஜனதா டைரக்டா சொல்லல, சிஏஜி சொல்லி அதுக்கப்புறம் தான் சிபிஐக்கு மாறுதே தவிர அதுல நமக்கே தெரியும், நமக்கே தெரியும் கட்சிகளும் சொன்னது மீட்பு தீர்வு அப்படின்னு. ஆனா பாஜக ஒரு மத்திய அரசா வேற நிலைப்பாடு எடுக்கும் அப்படின்னா இட் இஸ் டபுள் ஸ்டாண்டர்ட். இட் இஸ் நாட் டபுள் ஸ்டாண்டர்ட். நாங்க இந்த பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைமையும் சரி அரசாங்கத்தையும் சரி இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது கட்சி பாத்தீங்கன்னு சொன்னா இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் மத்திய அமைச்சரும் சொன்னாரு. இன்ஃபேக்ட் நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்போ திரு கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை பத்தி சொல்லும் பொழுது நீங்க 2 ஸ்டாண்ட் எடுத்தீங்க. பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் இருக்கும் பொழுது அது வந்து நல்லுறவை வளர்ப்பதற்காக கொண்டு போனீங்க அப்படின்னு நீங்களே லெட்டர் எழுதினீங்க. இப்ப வந்து லீஸுக்காவது வாங்கன்னு வாஜ்பாய்க்கு லெட்டர் எழுதினீங்கன்னு கலைஞர் சொல்லியிருக்கிறார். செல்வி ஜெயலலிதா அவர்களை குற்றம் சாட்டும் போது இந்த கட்சத்துக்கு வரும்போது சொல்லியிருக்கிறார். இப்ப இது டபுள் ஸ்டாண்டர்ட்வீங்களா ட்ரிபிள் ஸ்டாண்டர்ட், என்ன ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க? இப்ப செல்வி ஜெயலலிதாவோட ஸ்டாண்ட் இப்படி இருக்கு, இந்த ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் இப்படி இருக்கு. எது கரெக்ட் அப்படி பார்த்தா? திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை தான் தமிழக முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து தமிழக மீனவர்கள் கைதாகிறார்கள். எப்பப்பெல்லாம் இந்த பிரச்சனை எழுதோ, எப்பப்பெல்லாம் கைது இல்ல படகு பறிப்பு இதெல்லாம் நடக்குதோ அந்த சமயத்துல தமிழக முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அதுல பிரதானமா வலியுறுத்தப்படுவது அப்படிங்கிறது கச்சத்தீவு மீட்பு. இந்த ஒரு பிரச்சனை முக்கியமானது, வீரியமானது, நமக்கெல்லாம் கவலை அளிக்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த பிரச்சனையுடைய காரணமும் தீர்வும் நம்ம ரொம்ப எல்லா சமயங்களும் வலியுறுத்தது போல கச்சத்தீவு மட்டும் தானா? இதே கச்சத்தீவு மீட்ப ஒரு சர்வரோக நிவாரணி போல ஒரு மீனவர் பிரச்சனைக்கு சொல்வது அப்படிங்கிறது இதனது வீரியத்தை முழுமையாக வெளிப்படுத்துவதாக இருக்க முடியுமா? அதாவது கச்சத்தீவு பிரச்சனையை பொறுத்தவரை
சுருக்கமாக இந்த தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த உலகம் மூலம் வாழுகின்ற தமிழர்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த நடந்த விவரங்களும் அவர்களுக்கு தெரிய வேண்டும். கச்சத்தீவு எப்படி போச்சு, யார் காரணம், இந்த வரலாறு எல்லாம் போறதுக்கு காரணம் இல்ல. இந்த அரங்கத்துல என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, 150 முறை அதற்கு மேலேயும் இதே அரங்கத்துல பேசியிருக்கோம். என்னுடைய கேள்வி ஸ்பெசிபிக் ஆனது. கச்சத்தீவு மீட்பு, கச்சத்தீவு தான் இப்ப ராமேஸ்வரம் மீனவர்கள் கைதா இருக்கிறாங்க, அதற்கு முன்பு கைதானாங்க. கச்சத்தீவு தான் இந்த பிரச்சனையுடைய மையமான்னு கேட்கிறாங்க. காரணம் அதுதான் மையம். என்ன காரணம்? மற்ற இடங்களை விட கச்சத்தீவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில வடமாகாணம் தென் மாகாணம் இந்த அந்த நீர் பகுதிகள் எல்லாமே மீன் அதிகமா உற்பத்தி ஆகக்கூடிய மீன் பிடிக்கிற இடம். அங்க எந்த விதமான ரசாயனம் கெமிக்கல் இல்லாம மீன் வளர்ச்சி அதிகம், மீன் உற்பத்தி ஆகுது. அதனுடைய விளைவு லங்கையிலிருந்து வரக்கூடிய மீனவர்கள் அங்கேயே மீன் பிடிக்க வர்றாங்க. நம்மளும் அங்கேயே மீன் பிடிக்க போறோம். அந்த கச்சத்தீவுங்கிற பகுதியில மீன் பிடிக்க போகும்போது இலங்கை ராணுவத்தினர் அனுதினம் கச்சத்தீவு பக்கத்துல பிடிச்சிட்டு இருக்கும் போதுதான் எல்லா கைதும் நடக்குதா? கச்சத்தீவு அது பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போறாங்க, பிடிக்கும் போது கைது பண்றாங்க. இப்போ ஜூலை 7ஆம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்கள் 16 பேர் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. தெற்கு நெடுந்தீவுல பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, தலைமன்னார்ல பிடிக்கப்பட்டிருக்காங்க. இது 7-8 நாட்டிகள் மேல் தொலைவில் இருக்கு கச்சத்தீவு பக்கத்துல. கச்சத்தீவுல இருந்து ஜூலை 5ஆம் தேதி நாகை மீனவர்கள் பிடிபட்டிருக்கிறாங்க. அது பருத்தித்துறை அருகில, இது யாழ்ப்பாணம் பக்கத்துல வருது, ரொம்ப தொலைவில் வருது, புத்தளம் அருகில. இந்த மாதிரி கச்சத்தீவுக்கு வெகு தொலைவில் பிடிபடுறாங்க. ஒருவேளை இன்னைக்கு கச்சத்தீவு நம் வசம் இருக்கிறது. நீங்க சொல்ற அந்த 3 பகுதிக்குமே அவங்க இடத்துக்கு இவங்க போகல. இவங்க பிடிச்சிட்டு இருக்கிறவங்கள இந்த 7ஆம் தேதி கொண்டு போனது, நீங்க சொன்ன அந்த திரிவானமலை அந்த ஏரியாவில் கொண்டு போனது, இந்த ஏரியாவில் கொண்டு வரதெல்லாம் அந்த ராணுவத்தினர் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்க. கச்சத்தீவுக்கு பக்கத்துல மீன் பிடிக்கிறாங்க. அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அதனாலதான் நம்ம கேட்கிறோம், நம்ம மீனவர்கள் வாழ்க்கை பிரச்சனை இல்ல. அவங்க தினசரி அவங்கள்ட்ட ஜிபிஎஸ் கருவி இருக்கும், எங்க பிடிபடுறாங்க அப்படிங்கிறது பதிவாகும், அதுல பதிவுகள் அப்படிங்கிறது இருக்கும். நீதிமன்றத்தில் ஆஜராகும் போதும் கூட அது பயன்படும். பெரும்பாலான சமயங்கள்ல அவங்க பிடிபடக்கூடிய இடத்துக்கும் கச்சத்தீவுக்கும் சம்பந்தமே இல்லை. ரொம்ப தொலைவில் நெடுந்தீவுல தலைமன்னார்ல இந்த மாதிரி பல இடங்கள்ல பிடிபடுறாங்க. அது கச்சத்தீவுல இருந்து வெகு தொலைவில் இருக்கு. வாரத்துக்காக இந்த தருணத்துல கச்சத்தீவு நம் இந்த கைதுகள் தவிர்த்திருக்க முடியாது. இந்த பகுதி எல்லாமே 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பகுதிகள் தான். இவங்க ஒரு அரை மணி நேரம் போனாலே அந்த கடலுக்குள்ள போற இடத்துல மீன் பிடிக்கிறாங்க, எங்க மீன் அதையும் பிடிச்சிட்டு வராங்க. இல்ல, இன்னைக்கு கச்சத்தீவு நம் வசம் வந்தாலும் கூட இவங்க கைதாகக்கூடிய இடம் அப்படிங்கிறது நம் வசம் வராது, வர முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இது எப்பப்பெல்லாம் கைதாறாங்களோ இதை கச்சத்தீவு மீட்ப ஒரு தீர்வு, அது மட்டுமே தீர்வு, ஒரு சர்வரோக நிவாரணி போல சொல்வது சரியா? கட்டாயம் அது கிடைச்சா அதை சுத்தி இருக்க எல்லா பகுதிகளுமே தமிழ்நாட்டிலிருந்து போற எந்த மீனவர்களும் அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. சமீபத்திய கைதுகள் பல எடுத்துக்கிட்டா அது கச்சத்தீவு பக்கத்துல நடக்கலையே. கச்சத்தீவு பக்கத்துல பிடிக்கிறான், அவங்க அரெஸ்ட் பண்ணும்போது கொண்டு போய் அந்த இடத்துல சொல்லி கைது செய்யறாங்க. அப்படி செய்திகளிலேயே இந்த 7ஆம் தேதி செய்தியில பாருங்க, எல்லா பத்திரிகைகளும் இருக்கும், அவங்க எங்க கைது பண்ணி எங்க கொண்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நெடுந்தீவு பக்கத்திலும் தலைமன்னார் பக்கத்திலும், அதுக்கும் கச்சத்தீவுக்கும் பக்கத்துல எவ்வளவு தொலைவில் இருக்கு? எல்லாமே ஒரு 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் மேல இருக்காதுங்க. அது கச்சத்தீவு நம்ம கிட்ட வந்தாலும் 20 கிலோமீட்டர்ல நம்ம மீன்பிடி உரிமை வந்துருமா? அவங்க எல்லைக்கும் நம்ம கச்சத்தீவுக்கு இருக்கிற எல்லையை நான் சொல்றேன். 25 கிலோமீட்டர் தான் இந்திரா காந்தி தார வார்த்தை கொடுக்கும் போது அந்த எல்லையுடைய பகுதியை 27 கிலோமீட்டர் எழுதியிருக்காங்க. பல சமயங்கள்ல உதாரணத்துக்கு இந்த தலைமன்னார் எங்க மீன் பிடிச்சு சர்ச்சையா இருக்கிறதோ அதெல்லாம் கச்சத்தீவுல ஒரு சுமூகமான உடன்பாடு அது நம் பக்கம் வந்தாலும் கூட அங்க மீன்பிடி உரிமை நமக்கு வராது. அங்கதான் கைது நடக்குது. எங்காவது ஒரு 2 பேர் ஒரு ஆள் அந்த பக்கம் போயிருக்க ஒழிய மெஜாரிட்டி இது கூட உள்ள இருக்கிற 97 பேரும் அந்த 103 படகுகளும் எல்லாருமே கச்சத்தீவுக்கு எல்லையும் அந்த சுத்தி வர மீன் பிடிக்க போறதான் பிடிச்சிட்டு போறாங்க. அவங்களுடைய மீனவர்கள் எத்தனை பேர் அந்த இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க? நம்ம இந்திய கடற்படையோ இந்திய தமிழக அரசு காவல்துறை படையோ யாரும் தப்பு பண்ணலையே, கூட்டிட்டு வந்து அவங்க எவ்வளவு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சொல்லுங்க. எல்லா மீனவர்களும், தமிழகத்து மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் எல்லாருமே கச்சத்தீவு பக்கத்துல மீன் பிடிக்கிறாங்க. நேத்து கூட அவங்க பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க,
நம்ம எல்லைக்கு கச்சத்தீவு பக்கத்திலேயே அவங்க மீன் பிடிக்க தமிழகத்தினுடைய மீனவர்கள் வர்றாங்க, பாண்டிச்சேரியிலிருந்து வர்றாங்க. அவங்களை கைது பண்றோம். அவங்களை கைது பண்றவங்களை விடுதலை செய்யறது வேணா செய்யலாம் ஒழிய அவங்களுடைய படகுகளை எந்த சூழ்நிலையும் விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. கச்சத்தீவு பக்கத்திலையும் பிடிபடுறாங்க அப்படிங்கறத ஏத்துக்கிறேன். ஆனா பெரும்பாலான சமயத்துல கச்சத்தீவு மட்டுமே இதற்கு பிரச்சனையுடைய மையப்புள்ளியா அப்படின்னா மிகப்பெரிய இது அவங்களுடைய செல்வேந்திரன் அவர்களுடைய வாதத்தை நான் விரிவா கேட்க விரும்புறேன். திரு கம்மம் செல்வேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கம்மம் செல்வேந்திரன் அவர்கள்ட்ட மீனவர் பிரச்சனையை அணுகும் பொழுது திமுகவும் கூட ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா அணுகிறதோ, உதாரணத்துக்கு தமிழக சட்டப்பேரவையில ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் விவாதம் நடந்தது. அதுல விவாதம் அதிமுக திமுகவுடைய எப்படி இருந்ததுன்னா, கச்சத்தீவை பெரிதும் பிரதானமாக மையப்படுத்தி இருந்தது. அதுல யார் சரியா செயல்பட்டது, திமுகவா அதிமுகவா அப்படின்னு விவாதம் பட்டிமன்ற தொனியில நடந்தது. ஆனால் இதுல கச்சத்தீவை தாண்டிய நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கறத ரெண்டு கட்சிகளும் உணர தவறுகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது. இப்போ பல கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கிறது. ட்ராய்லர் இழுவை வேலை குறித்த கன்சர்ன்ஸ் எல்லாம் இருதரப்பிலையும் இருக்கிறது. இதோட இன்டெகிரிட்டிஸுக்குள்ள போகாம ரொம்ப மேம்போக்கா இந்த விஷயத்தை அணுகிறோமோ? மேம்போக்கா அணுகிறோம் என்று சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை வந்த காலத்திலிருந்தே 1968 கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தம்னு இலங்கை சொன்ன போதே அன்றைக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இரா செழியன் தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுட்டு வந்தாரு. ஒத்திவைப்பு தீர்மானம்லாம் கொண்டு வரப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் கச்சத்தீவு பிரச்சனையை என்றைக்குமே நாங்க ஒரு எளிதான அணுகுமுறையில அணுகல, முறையா அணுகியிருக்கோம். ஒரு அரசியல் கட்சி அல்லது ஆட்சியில் இருக்கும் பொழுதோ எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதோ எந்த விதமான அணுகுமுறைகள் இருக்க வேண்டும் என்று அரசியல்வாதிகளும் மற்ற அறிஞர்களும் விரும்புகிறார்களோ அந்த முறையில் தான் எங்களுடைய அணுகுமுறை இருந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில், சர்வகட்சி கூட்டத்தில், செயற்குழுவில், பொதுக்குழுவில், மாநாடுகளில், எல்லா இடங்களிலும் கோணங்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே வலியுறுத்தியது போல பெரும்பாலான கைதுகள், பெரும்பாலான படகு பறிமுதல்கள் கச்சத்தீவுக்கு அருகில் நடப்பது அல்ல. இது பல நாட்டுகள் மைல் தொலைவில் கச்சத்தீவுக்கு பல சமயம் சம்பந்தம் இல்லாத இடங்கள் நடக்கிறது. அப்படிங்கும் போது இதுல பல்வேறு காம்ப்ளெக்ஸான கோணங்கள் இருக்கிறது. அது பற்றிய தீர்வு பேசப்படாம கச்சத்தீவில் திமுக என்ன செய்தது, சட்ட அமைச்சர் அன்னைக்கு போனார் பார்த்தார், நாங்க வலியுறுத்தினோம், அதிமுக தீர்மானம் போட்டது, வழக்கு போட்டது, அப்படியே விவாதம் போகுது. என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல சார், இப்ப பல்வேறு காம்ப்ளெக்ஸ் கோணங்கள் இருக்கின்றீங்க. அதை என்ன கோணம்னு சொன்னாங்க. இன்னைக்கு ட்ராலர் பயன்படுத்துறது குறித்து இழுவை சம்பந்தப்பட்டமானது 3 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கிறது. இது தொடர்ந்து தோல்வியடைது. இது ஒரு கருத்தொற்றுமை உருவாக்குறதுக்கு என்ன வழி, டீப் சி பிஷிங், ஒரு ஆழ்கடல் மீன்பிடிப்பு எப்படி வலுப்படுத்துறது, இந்த ஒரு சர்ச்சை எழாம நமது பகுதியில மீன் வளத்தை எப்படி அதிகரிக்கிறது, அதற்கான சயின்டிபிக்கான முறைகள் என்ன, அதை பற்றி பேசாம இதற்கு திமுக சரியா செய்ததா அதிமுக சரியா செய்ததா என்ற ரீதியில தானே விவாதம் இருக்குது. எந்த வகையில் தீர்வாகும் கேட்கிறேன். இந்த கேள்விகள் வரும்போது அப்படித்தான் விவாதம் செய்ய வேண்டிய நிலைமை வருது. இப்ப மீனவர்கள் வாழ்வாதாரத்திற்காக கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறாங்க. அவங்க பிடிக்கிறவங்களுக்கு கடல் எல்லை எந்த அளவுக்கு இந்திய எல்லை, எந்த அளவுக்கு இலங்கைக்கு சொந்தம்ன்றதுல போதிய விவரம் அறிவு இருக்குமான்னு சொல்ல முடியாது. வாழ்வாதாரத்துக்காக வலை வீசுறவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் நின்று வலை வீசணும்ன்றது மனித இயல்புக்கு மாறான ஒரு விஷயம். இப்ப கச்சத்தீவு எல்லையிலிருந்து பல மைல் தூரம் தள்ளி கைது செய்யப்படுறாங்க. அங்கெல்லாம் ஏன் போறாங்க கேட்க முடியாது. மீன் பிடிக்கும் பொழுது எங்க போறாங்க இங்க போறாங்கன்றலாம் ரொம்ப கணக்கு பார்த்து எல்லையில நின்று இருக்க முடியாது. கடல் எல்லைகளுக்கு வழிகாட்டுற வழியை இன்னும் செய்யல. இது இந்திய எல்லை, இதுக்கு மேல நீங்க தாண்டாதீங்கன்னு அங்க எச்சரிக்கை போர்டு ஒண்ணு இல்ல. இந்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் போது அதற்கும் எதிர்ப்பு வருது. இந்த சுட்டி காட்டும் வகையில பயாஸ் போடுறதுக்கோ இல்லாட்டி அதற்கெல்லாமும் கூட எதிர்ப்பு எழுது இல்ல. அதற்கான நடவடிக்கை எடுத்தாலும் கூட கச்சத்தீவு அவங்களுக்கு கொடுத்ததனால அங்கிருந்து அவங்களுடைய கடல் மைல் எல்லைகளை அதிகமாக்கிக்கிட்டு மீன்பிடிக்க போற தமிழர்கள் எல்லாம் எங்க எல்லைக்கு பிடிக்கிறாங்கன்னு அவங்க படகுகளை கைப்பற்றுறது, அவர்களை கைது செய்வது, அப்புறம் அரசாங்கம் தலையிட்டோன்னு படகுகளை விட மாட்டேன்றது, அப்புறம் மறுபடியும் அவர்களை மட்டும் விடுதலை செய்யறதெல்லாம் அவங்க சொல்றாங்க. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்துடும்னா கச்சத்தீவு இந்தியாவுக்கே கிடைச்சிருச்சுன்னு சொன்ன பொழுது அவங்க அதிகமா தலையிட்டு தமிழக மீனவர்களை கைது செய்ய முடியாது. எல்லைகள் அதிகமாயிருது.
இவங்க அதை சுற்றித்தான் மீன் பிடிக்கிறாங்க. அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் மீன் கிடைக்கும் போது ஒரு அளவுக்கு அதிகமாக எல்லை தாண்டி இலங்கையினுடைய கடல் பிரதேசத்துக்குள்ள நம்முடைய தமிழக மீனவர்கள் போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. அவசியம் ஏற்படாதவங்க போக மாட்டாங்க. திரு ராகவன், அன்னைக்கு நான் என்ன சொல்றேன், ஒன்னே ஒன்று சொல்றேன். ஹரி சார், மிஸ்டர் ஹரி, மிஸ்டர் ஹரி, தொடர்ந்து சொல்லுங்க உங்களோட கருத்து. அதாவது இந்திரா காந்தி கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கும் போது எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி அன்னைக்கு அவர் கொடுத்ததிலேயே தவறு இருக்குன்னு சொன்னாங்க. நாடாளுமன்ற அனுமதி இல்ல, நாடாளுமன்ற அனுமதி இல்லாம வெஸ்ட் பெங்காலுக்கு சொந்தமான பெருபாரிய பங்களாதேஷுக்கு கொடுத்ததனால சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லி பெருபாரி மறுபடியும் நமக்கே வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு நடைமுறையை இன்னைக்கு பின்பற்றலாம். நாடாளுமன்றத்திலேயே ஆதரவு தரக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கு. இதை நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் 2008 அனைத்து இந்திய அண்ணா திமுக சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். 2011 அந்த வழக்கில் தமிழக அரசு இணைத்துக் கொண்டார்கள். தமிழகத்திலேயே கச்சத்தீவை மீட்பதற்காக மத்திய அரசை எதிர்த்து உச்சநீதிமன்ற வழக்கு தொடுத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழக முதலமைச்சருடைய வாதம் என்ன? நீங்க எதுக்கிறது சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லா கட்சியும் 74 தாரவாத்து கொடுக்கும் போது அதை கேள்வி கேட்கல, எதிர்த்து போராடல, பாராளுமன்ற வாயே திறக்கல. நீங்க தமிழ்நாட்டில் என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே தமிழக மீனவர்களை அடகு வைத்தீர்கள். இந்திரா காந்தி கைக்கூலியாக வேலை பார்த்தீர்கள். அந்த அடகு கைக்கூலி இந்த வார்த்தையில உங்க அம்மாவை வேணா சந்தோஷப்படுத்துமே தவிர யாரையும் சந்தோஷப்படுத்தல சார். இது மக்கள் பிரச்சனை, மக்கள் பிரச்சனை. நீங்க ஏன் வாதாடலாம்? நீதிமன்றம் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் வலியுறுத்துவது அப்படிங்கிறது இது ஒரு செட்டில், இந்த பார்டர் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு செட்டில் இஷ்யூவா பார்க்க கூடாது. அதனாலதான் கச்சத்தீவை தொடர்ந்து எழுப்புறாங்க. அதுதான் உங்களுடைய கருத்தாகவும் இருக்கு. இன்னைக்கு நிலைப்பாடு மாறி இருக்கிறது. தட்டப்பாட்டி இந்த ஒரு பிரச்சனைக்கு மற்ற கோணங்களும் இருக்கிறது, ஏத்துக்கிறேன். அதுல ஒரு பிரதான உத்தரவாதம் பாஜக கொடுத்தது தனி மீனவர்களுக்கு தனி இலாக்கா. இன்னி வரைக்கும் வந்த பாடல் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு வரைக்கும் அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவாதம் ஏன் மறந்து போச்சு? ஒன்னு புரிஞ்சுக்கணும். ஐ டு அக்ரி. சுஷ்மா ஸ்வராஜ் வரும்பொழுது சொல்லியிருந்தாங்க. அதாவது இது மேனிபெஸ்டோல சொல்லி இருக்கிறீங்களா? மேனிபெஸ்டோல சொல்லல. நீங்க இப்ப நீங்க இந்த அரசியல் பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரே விஷயம், ஓகே, நீங்க கச்சத்தீவு மீட்பது மாத்திரமா ஒரு வழி, பல வழிகள் இல்லையான்னு கேட்டீங்க. அது சம்பந்தமா நான் கொஞ்சம் சொல்லணும்னு விரும்புறேன். அதுக்கு தான் இந்த கவர்மெண்ட் இப்ப ஜஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் 2-3 நாளைக்கு முன்னாடி டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்ரீலங்கா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கருணா சேனா அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்திய மீனவர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கிறது, பிஷிங்காக லைசன்ஸ் இலங்கை அரசு கொடுப்பதாக ஒரு யோசனை இருக்கிறது என்பது வந்திருக்கு. அதற்கு தமிழ்நாட்டில் எல்லா மீனவர் அமைப்பு இது மோடி அரசாங்கத்துடைய ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி சொல்லியிருக்கிறாங்க. தமிழக மீனவர்கள் அங்க வருவார்களே, ஆனால் ஃபைன் அதிகரித்துக்கிறதுக்கான ப்ரொபோசல் தாண்டி அவங்களுடைய படகு பறிமுதலானா திருப்பி கொடுக்கவே மாட்டோம் நிலைப்பாடு. இதுவும் ராஜதந்திர லைசன்ஸ் ஒன்னு கொடுத்த அப்புறம் ரெகுலரைஸ் பண்ண அப்புறம் அதை வயலேட் பண்ண அதுக்கு ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஒன்னு இன்னொரு விஷயம், இந்த கவர்மெண்ட் வித் தி லைசன்ஸ் வித்அவுட் தி லைசன்ஸ் இந்திய மீனவர்களுடைய படகுகள் பறிமுதல் ஆகுமானால் அது திரும்ப கொடுக்கப்பட மாட்டாதுங்கிறது இலங்கை அரசு இப்பொழுது நிலைப்பாடு. எந்த மாதிரி வரப்போறதுன்னு தெரியல. அதாவது இது அடுத்த ஸ்டெப்புங்க. அது லைசன்ஸ் கொடுத்து இந்திய மீன் பிஷர்மனுக்கு லைசன்ஸ் கொடுத்து உள்ள வரலாங்கிற அளவுக்கு ஒரு முயற்சி அது அந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்னொன்னு, மத்திய அரசாங்கம் டீப் சி பிஷிங் பத்தி, ஆழ்கடல் மீன்பிடிப்பை பத்தி நாம பேசியிருக்கிறோம், எல்லா அமைப்புகளோட பேசியிருக்கோம், மீனவர் கூட. இப்ப எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஒன்னு இருக்கு நம்ம பே ஆஃப் பெங்கால்ல, அது நமக்கு சொந்தமான இடம். அதுல மீன்கள் வயதாகி செத்து போகுது. அங்க பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்முடைய மீன், நம்முடைய கடல் எல்லையில வயதாகி மீன் செத்து கேள்விப்பட்டிருக்குமா? அந்த இடம் இருக்குது. அதற்காக மத்திய அரசாங்கம் ட்ரைனிங் கொடுக்க தயாரா இருக்கு. இதற்காக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. என்ன வேணுமோ அதற்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுக்க தயாராக இருக்கிறது சொல்றேன். சோ நீங்க சொல்றது போல பல வழிகள் இருக்கு, ஒரே வழியில் நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு கமம் செல்வேந்திரன் அவர்கிட்ட கேட்க வரும்போது, நீங்க அதிமுக அரசு மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வெறும் கடிதம் எழுதுறாங்க, போதிய அழுத்தம் கொடுக்கல, இது நீங்க தொடர்ந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் தமிழக அரசாங்கத்துடைய தொடர் நடவடிக்கைகளுக்கு சமீப காலங்களில்
சில வெற்றிகளும் கணிசமா பதிவா இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கிறது இல்லையா? உதாரணத்துக்கு சமீபத்துல ஜல்லிக்கட்டு விவகாரத்துல பிரதமருக்கு கொடுத்த மெமரண்டத்துல வலியுறுத்தி இருந்தாங்க முதலமைச்சர், ஏற்கனவே தொடர்ந்து வலியுறுத்தி இருந்தாங்க. தமிழக அரசு வலியுறுத்தியது போல இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்துல ஒரு சட்ட முன்வடிவை மத்திய அரசு எடுத்திருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. நம்முடைய அழுத்தங்களுக்கு வெற்றியும் கிடைத்திருக்கிறது, சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? ஜல்லிக்கட்டுல மத்திய அரசு ஒரு சட்ட வடிவம் தயாரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு நிலைமை மாறி இருக்கு. அதுக்கு முதலமைச்சர் கொடுத்த அழுத்தம் தான் காரணம் என்று சொல்ல முடியாது. திமுக அதுல அழுத்தம் கொடுத்திருக்கு, பாரதிய ஜனதா கட்சி அழுத்தம் கொடுத்திருக்கு. அதனுடைய மத்திய அமைச்சர் வாக்குறுதியை கொடுத்தாரு ராதாகிருஷ்ணன், ஜல்லிக்கட்டு நிச்சயம் நடத்துவோம், அதை நான் எப்படி கொண்டுட்டு வருவேன்னு சொன்னாரு. ஜல்லிக்கட்டை எதிர்த்து ஜல்லிக்கட்டை நடத்தணும்னு வலியுறுத்தி ஒரு பெரிய போராட்டமே நாங்க நடத்தணும்னு அறிவிச்ச நேரத்தில் கூட ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சருடைய வாக்குறுதியை நம்பலாம், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம், அதனால இப்போதைக்கு போராட்டம் தேவையில்லை, காத்திருந்து வெயிட் பண்ணலாம்னு நாங்க முடிவு எடுத்திருக்கோம். ஆக இந்த ஜல்லிக்கட்டு இந்த அளவிற்கு ஒரு தமிழர் கலாச்சார வீர விளையாட்டை மத்திய அரசு அனுமதிக்கிற அளவிற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருப்பதற்கு காரணம் முதலமைச்சருடைய அழுத்தம் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுத்தம் இருக்கிறது. கலாச்சார ஆய்வாளர்கள் பற்றுள்ளவர்கள், பண்பாட்டு பற்றுள்ளவர்கள், ஒருவேளை அந்த நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுக்கிற அழுத்தம் இருக்கிறது. கம்பம் செல்வேந்திரன் இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தல நிச்சயமா இல்ல, பல அழுத்தங்கள் இருக்கிறது. ஒருவேளை இந்த முடிவை அரசு எடுக்கல, இது ஏன் தாமதம் ஒரு கேள்வி முதலமைச்சர் அப்படின்னு நீங்க பதிவு செஞ்சிருப்பீங்க. இல்ல, முதலமைச்சருடைய அழுத்தமும் இருக்கு, எதிர்கட்சியிலான எங்களுடைய அழுத்தமும் இருக்கு, மத்திய அரசாங்கத்துடைய அழுத்தமும் இருக்கு, மக்களுடைய அழுத்தமும் இருக்கு. இதை ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமாக்குறீங்களே, அவருடைய வெற்றியா மட்டுமே கொண்டுட்டு வர்றீங்களே, எல்லாருக்கும் தானே இருக்கு. திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்பது போல இதுல பல பிரச்சனைகள். முதலமைச்சர் ஒரு மெமரண்டம் பிரதமர்கிட்ட சந்திச்சு கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாம் டாக்டர் மன்மோகன் சிங் கொடுத்ததிலும் இருந்தது, நரேந்திர மோடியை முதல் முறை சந்திச்சு கொடுத்த போதும் இருந்தது, இரண்டாம் முறை சந்திச்ச போதும் இருந்தது, இம்முறையும் இருக்கிறது. இவை பல கோரிக்கைகளாக தொடர்றதுக்கான காரணம் போதிய அழுத்தம் இல்லையா அப்படிங்கிற இயல்பான கேள்வியும் வரவே செய்து இல்லையா? இப்ப தமிழ் வழக்காடு மொழி, ஜல்லிக்கட்டு, காவேரியில மேகதாது விவகாரம் இல்ல மேலாண்மை வாரியத்தோடு அமைப்பது, இவையெல்லாம் கோரிக்கையா தொடருது அப்படின்னா எப்படி மத்திய அரசுக்கு பொறுப்பு இருக்கிறதோ அதுல செயலாக்கத்துக்கு வராததுல மாநில அரசுக்கும் சேர்த்தே அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. அதாவது 2011 அனைத்து இந்திய அண்ணா திமுக அம்மா அவர்கள் தலைமையில் ஆட்சிக்கு வந்தது. அந்த நேரத்தில் மத்தியில் இருக்கிற அரசு காங்கிரசும் திமுக கூட்டணி அரசு. 2014 ஜூன் மாதம் வரை அவர்களுடைய ஆட்சி. எந்த கோரிக்கை வைத்தும் தமிழகத்திற்கு பெற முடியவில்லை. மெமோரண்டம் கொடுத்தாலும் கடிதம் அனுப்பினாலும் ஒன்றும் நடக்கவில்லை. இப்பொழுது இந்த 2 ஆண்டு காலத்தில் பல முறை கடிதங்கள் கொடுத்திருந்தாலும் கூட முதல் முறையாக சென்னையிலே மாண்புமிகு முதலமைச்சர் இல்லத்தில் சந்தித்த பொழுதும், இப்பொழுது 14ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் டெல்லியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசிய பொழுதும் 2 பேரும் சந்தித்து பேசியதில் தமிழகத்திற்கு முழு கவனம் செலுத்தி அவர் உதவ வேண்டும் என்கின்ற நோக்கம் தெரிகிறது. மத்திய அரசு உதவி வருகிறது. வஞ்சிக்கப்பட்ட விஷயங்கள் நாங்கள் அழுத்தம் கொடுத்ததால் கிடைத்தது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது ஒவ்வொரு திட்டங்களும் நாங்கள் கொடுத்திருக்கிற திட்டங்கள் இன்றைக்கு இந்த மெமோரண்டம் புஸ்தகம் தான் பிரதமர் கொடுத்தது. இந்த மெமோரண்டத்தில் இருக்கக்கூடிய பல அம்சங்கள் போன முறை சந்தித்த போது இருந்த அம்சங்கள், இதே அம்சங்கள் போன மெமரண்டத்தில், அதுக்கு முந்தைய மெமரண்டத்தில், அதற்கு முந்தைய மெமரண்டத்திலையும் இருக்கிறது அப்படி கொடுத்தார்கள். அப்பொழுதும் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள். இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நிறைய பிரச்சனைகளுக்கு மத்திய அரசுடைய அதிகாரிகள் தமிழக அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு பேசி என்ன காரணத்தால் எதெல்லாம் நிலுவையில் உள்ளது என்று கேட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மத்திய அரசு செய்து வருகிறது, செய்யும் என்கிற நம்பிக்கை உள்ளது. அதற்கான முகாந்தரம் தெரிகிறது. செய்யாவிட்டாலும் மீண்டும் கேட்டு பெறுவோம். லைக் வாட்? அதாவது எங்களுடைய அழுத்தத்தால் செயல்பாட்டுக்கு வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்க எதை பட்டியலிடுவீங்க? திமுகவுடைய அரசியல் அழுத்தம் இல்லாம நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு செய்த அரசியல் அழுத்தத்தால கிடைச்ச விஷயம் அப்படின்னு நாங்க உணவு துறையில டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக அரிசி பற்றாக்குறையா இருக்கு, அது வேணும்னு கேட்டதுக்கு 4 மாதத்துக்கு தேவையான அரிசிகளை ரேஷன்ல கொடுக்கறதுக்காக மத்திய அரசு வழங்கியிருக்கு.
நிதி விவகாரங்கள்ல பேசுறதுல நிறைய துறைகள்ல இப்போ அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு மாசம் கூட நிதி வாரம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதான் 14th ஃபினான்ஸ் கமிஷன்ல நிதி பகிர்மான முறை மாறுகிறது, அதனால தமிழகம் வஞ்சிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம். அதுல என்ன தீர்வு வந்துருச்சு? கொடுத்த கோரிக்கைகளில் எல்லா கோரிக்கைகளும் பரிசீலிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கு. ரெண்டாவது நம்ம பேசின சப்ஜெக்டை முதல்ல பேசுனதுல ஒரு சின்ன கருத்து பதிவு பண்ணியாகணும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து தமிழக அரசும் அந்த வழக்கிலே இணைக்கப்பட்டு இன்று வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி மேற்கு வங்காளத்தில் அந்த பெருபாலி என்கின்ற இடத்தை மத்திய அரசுக்கே மீண்டும் கொடுக்க சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னதோ அதே போல் மாண்புமிகு முதலமைச்சர்கள் நடத்தி வருகின்ற இந்த வழக்கின் மூலம் மீண்டும் கச்சத்தீவு நீதியின் மூலமாக பெறப்படும். அதற்காக முதலமைச்சர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அம்மா அவர்கள் நிச்சயம் பெறுவார்கள். அந்த நேரத்தில் அத்தனை பேருக்கும் தெரியும், அது நடக்கும். திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இப்பொழுது கூடுதல் முக்கியத்துவம் பெறக்கூடிய இந்த மின்சார விஷயத்துல தமிழக முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இங்க கூடுதலா இந்த ரெனியூவபிள் எனர்ஜி மன்னிக்கணும் காற்றாலை மின்சாரம், சூரிய மின்சாரம் எல்லாம் உற்பத்தி ஆகிறது. இதை வெளிமாநில பயன்பாட்டுக்கு பல மாநிலங்கள் கேட்கின்றன. ஆனா அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, அதை எவாக்குவேட் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கும் இருக்குதானே செய்யுது? கண்டிப்பா. ஏதாவதுங்க இவங்க வெளியில கொடுக்கட்டும், முதல்ல நமக்கு தேவையான மின்சாரமே கொண்டு வர்றதுக்கு அந்த கிரிட் ஃபெசிலிட்டியே இல்ல. இப்ப சவுத் கிரிட் இணைக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, இப்ப அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு சதர்ன் கிரிட்ல 4000 மெகாவாட் இந்த வருடத்துக்குள்ள 4000 மெகாவாட் கொடுக்க முடியும். 2020 பாத்தீங்கன்னா 18,000 மெகாவாட் கொடுக்க முடியும். இப்படிலாம் போயிருக்கு. மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் அனைத்து கிராமங்களையும் இணைக்க வேண்டும் என்பதும் 1000 நாட்கள்ல 18,000 வில்லேஜ் இணைக்கிறேன்னு இதுல சொன்னாரு சுதந்திர உரையில. அது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல எல்லா மாநிலத்தையும் இணைக்கின்ற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இங்க தமிழ்நாட்டில் கூட ஓரளவுக்கு மின்சார மின்வெட்டு குறைஞ்சிருக்குன்னு அதுக்கு மத்திய அரசாங்கம் காரணம். அது இல்லன்னு சொல்ல முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரைக்கும் நடவடிக்கையில காற்றாலையில சோலார் சிஸ்டத்துல எல்லாம் கரண்ட் தயாரிச்சிருக்கோம். 4600 யூனிட் மெகாவாட் கரண்ட் அதிகமா தயாரிச்சிருக்கோம். விளைவு இன்னைக்கு 1000 மெகாவாட் தினசரி அதிகமா கையிருப்பு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலத்துக்கும் உதவ தயாரா இருக்கு. இப்ப இவங்க இவ்வளவு தூரம் சொன்னாங்கன்னு சொன்னா இப்ப கூட கூடங்குளத்துல டிலே ஆனதுக்கு யார் காரணம்? இவ்வளவு ஒரு காரணம் தானே, டிலே பண்ணிட்டே போயிருந்தாங்க. இப்பங்க ஆரம்பிக்கும் போது முதல்ல என்னென்ன ஸ்டாண்ட் மாத்தி எடுத்தாங்க, அது தாமதம்னு எவ்வளவு வருஷம் இன்னி வரைக்கும் எவ்வளவு பெரிய நான் இப்ப சொல்றேன் 3, 4, 5 கையெழுத்து போட்டு இருக்காரு பாரத பிரதமர். 1, 2, 3 அதுதான் மிஸ்டர் ஹரி, நான் என்ன சொல்றேன், இப்ப தொடக்கத்துல பிரச்சனை இருந்தது. சரி, அன்னைக்கு அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்க, இன்னைக்கு மாத்திக்கிறாங்க, தப்பு சொல்லல. இப்ப நான் இவங்களை தப்புன்னு சொல்லல, நடந்து முடிஞ்சிச்சு. இப்ப ஆரம்பிச்சாச்சு, வேலை நடக்குது. எங்களுக்கு ஒண்ணு இங்க பாருங்க, மத்திய அரசாங்கம் இந்த மின்துறையில மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா வடகிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு மாகாணங்கள்ல சுதந்திரம் 67 வருஷம் மின்சாரத்தையே பார்க்காத பல கிராமங்கள். இந்த மின்சார பிரச்சனையில மத்திய அரசுக்கு ஒரு கணிசமான கிரெடிட் நீங்க கொடுப்பீங்களா? ஒரு 3300 மெகாவாட் நம்ம தனியார் கிட்ட இருந்து மின்சாரம் வாங்குறோம். அதுல 2158 மெகாவாட் அண்டை மாநிலங்களில் இருந்து வாங்கக்கூடியது. இந்த ஒரு சதர்ன் கிரிட் அப்படிங்கிறது இந்த ஒரு கடந்த 2 ஆண்டுகள்ல ஒரு 70% அப்படிங்கிறது வலுப்பெற்றிருக்கிறது. அதுல மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கணிசமான கிரெடிட் இருக்கிறது அப்படின்னா மத்திய அரசு இந்த துறையில் உதவவில்லை என்று தமிழக அரசு எங்காவது சொல்லியிருக்காங்க? அதனால மத்திய அரசுடைய மின்சாரத்துறை அமைச்சர் தவறான கருத்தை சொன்னார் என்றுதான் நாங்கள் விவாதித்த போலிய மத்திய அரசு எங்களுக்கு உதவவில்லை. மத்திய அரசோட கடமை சார் அது. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் மத்திய அரசு காங்கிரஸ் கவர்மெண்ட் செய்யல. நானே பதிவு செஞ்சேன், காங்கிரஸ் செய்யலீங்கன்னு சொல்றோம். மக்களுக்கு என்ன நன்மை செய்ய வேண்டுமோ பிஜேபி அரசாங்கம் என்பது மத்திய அரசு, அது கட்சி அல்ல, அரசு. அரசுக்கு அரசு உதவி செய்கிறது, செய்ய வேண்டிய கடமை. திரு செல்வேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, நீங்க இப்போ மின்சார பிரச்சனை பற்றி பேசி வரும்போது தமிழ்நாட்டில் மின்மிகை மாநிலம்னு எந்த அடிப்படையில தமிழக அரசாங்கம் சொல்லி வருது அப்படின்னு தொடர் கேள்விகளை எழுப்பினீங்க. ஆனா மத்திய அறிக்கையை சொல்கிறது தமிழ்நாட்டில் 11,649 மில்லியன் யூனிட் கூடுதலாக இருக்கிறது. சோ இந்த ஒரு பவர் சர்ப்ளஸ், மின் மிகை இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல முதலிடம் தமிழகத்துக்கு இருக்கு அப்படின்னு மத்திய அறிக்கையை வரும்பொழுது அதை புறந்தள்ள முடியுமா? மத்திய அறிக்கை சொல்லலாம், மக்கள் கிட்ட சேர்ந்திருக்கன்றத நடைமுறை பரிசோதனை.
மத்திய அரசாங்கம் சொல்லலாம், மாநில அரசாங்கம் சொல்லலாம், நாங்க இத்தனை யூனிட் மின்சாரங்கள் அதிகமா உற்பத்தி பண்ணிருக்கோம், மிகை மின் மாநிலம் ஆயிருச்சு, வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ற அளவுக்கு விற்பனை செய்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு காலையில என் தோப்புல 3 மணி நேரம் தண்ணி கட்ட முடியாம கரண்ட் இல்லாம உட்கார்ந்துட்டு வந்திருக்கேன். தமிழ்நாட்டுல மின்வெட்டே இல்லைன்றாங்க. ஆனா மின்வெட்டு இல்லாத நாளே இல்லை என்பது நடைமுறையில் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு இடத்துல கூட மின்சாரம் அறிக்கை தடையில்லாத மின்சாரம் வழங்கி வரப்படுகிறது அரசு. ஏதாவது பீஸ் போயிருக்கும், யாராவது கூப்பிட்டு வந்திருப்பாங்க, லைன் ஆஃப் பண்ணிருப்பாரு, கரண்ட் வந்திருக்காது. ஆனால் மின்சாரம் என்பது தமிழகத்தில் தடையில்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது. தடையில்லாம வழங்கப்பட்டு இன்னைக்கு காலையிலேயே நான் தண்ணி கட்ட முடியும். மின்சாரம் பணியில் காரணமாக தடை செய்யப்பட்டிருப்பதெல்லாம் தடையில்லை. உங்களது ஆட்சியில தான் பதிவு செய்தார். மின் தடைங்கிறது வேற, மின்வெட்டு வேற. அவ்வப்போது இந்த தடை தொழில்நுட்ப காரணத்து ரீதியா அங்கங்க ஏற்படுவதோ அது இயல்பான ஒரு விஷயம். ஆனா வந்து ஒரு பற்றாக்குறையின் காரணமா மின்வெட்டு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அந்த காலகட்டத்தை கடந்துட்டோங்கிறதான புள்ளி விவரம் காட்டுது. சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டியோட புள்ளி விவரம் இந்த ஒரு மின்மிகை மாநிலங்களுடைய பட்டியல தமிழகம் முதலிடத்தில் இருக்குங்கிறது. அப்படி என்னால ஏத்துக்கிற முடியல. அவங்க பட்டியல சொல்லலாம், ஆனா ஏத்துக்கிற முடியல. என்ன சொல்றீங்க? இல்ல, தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. உங்களோட இறுதியான கருத்தை பதிவு செஞ்சீங்க. உங்களோட இறுதியான கருத்து. என்னுடைய இறுதியான கருத்துன்றது, மத்திய அரசை வலியுறுத்தி பல திட்டங்களை மாநிலத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு இன்னும் நிறைய திட்டம் இருக்கு. மதுரவாயல் துறைமுகம் சாலை திட்டம் ஏன் முடங்கி போச்சு? அந்த திட்டத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு மாநில அரசாங்கம் என்ன அழுத்தம் கொடுத்தது, என்ன முயற்சி எடுத்தது? அந்த ஒப்பந்தக்காரர் அதிலிருந்து இன்னைக்கு விலகிக்கிட்டாரு, அதுக்கு என்ன காரணம்? இதுபோல பல திட்டங்கள் முடங்கி போகுது. அந்த முடங்கி போறதுக்கெல்லாம் மாநில அரசு என்ன பதில் சொல்லுது? அல்லது மத்திய அரசாங்கம் தான் முடக்கி வைக்குதா? மத்திய அமைச்சர்கள் பலமுறை சொல்றாங்க, இவங்க எங்களுக்கு முறையான அணுகலைன்னு சொல்றாங்க, மின்சாரத்தை பயன்படுத்துறேன்றாங்க, பல திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் சொல்றாங்க. இப்படி மத்திய அமைச்சர்கள் குறை சொல்லும் போது கூட அவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், நாங்க நிறைவேறிட்டோம், எங்க மின்சாரம் எல்லாம் தன்னிறைவு பெற்றுட்டோம், ஏற்றுமதி பண்ற அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, நான் கேட்கிற ஒரே கேள்வி, மதுரவாயல் துறைமுகம் சாலை திட்டம் முடங்கி போனதுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய அழுத்தம் காரணம் என்று நினைக்கிறீர்களா? அழுத்தம் கொடுத்திருந்தால் முடங்கி போயிருக்குமா? அது ஏன் முடங்கி போனது என்பதற்கு இவர்கள் பதில் சொல்லட்டும். முக்கியமான கேள்வி. அவர் கேட்கிற கேள்வி, தமிழகத்தில் துறைமுகத்திலிருந்து எந்த வழியாக சுருக்கமாக யாருக்கும் மக்கள் பாதிக்காமல் சாலை அமைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பது தமிழக அரசுக்கு தெளிவாக தெரியும். இந்த பணி என்பது அவங்க கட்சி சேர்ந்த டிஆர் பாலு அமைச்சரா இருக்கும் போது கொண்டு வந்தாரு. அந்த கொண்டு வந்த அதை நான் தெளிவா சொல்லிடுவேன், சொல்லக்கூடாதுங்கிறக்காக சொல்லல. அந்த கான்ட்ராக்டர்தாரர் செய்த தவறுகளை பார்த்து அந்த பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது, அந்த பணிகள் தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறோம். உயர்நீதிமன்றம் அது நடக்கணும் அப்படின்னு கருதுது. ஆனா மாநில அரசு அது நின்னு போட்டோம்னு நினைக்குது. நிறைய மக்கள் அந்த இடத்துல பாதிக்கிற மாதிரி அது கொண்டு வந்த திட்டங்களால அதை புதிய வழித்தடங்கள் அமைப்பதற்கு தமிழக அரசு தயாரா பணி செஞ்சிட்டு இருக்கு. திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்பட்டு 5 முக்கியமான ஆண்டுகள் நம்ம இழந்திருக்கோம் இல்லையா? உயர் நீதிமன்றம் இதுல பிரச்சனை இல்லைன்னு தீர்ப்பு கொடுக்குது. அதையும் மீறி சொன்னா எப்படி? சரி, அடுத்த கட்டத்துக்கு வேற வழித்தடம் அப்படின்னா எந்த வழித்தடம் எப்போ? கண்டிப்பா செய்வாங்க. அது ஒண்ணு தமிழகத்துல வட்டச்சாலைன்னு அமைக்க போறாங்க. அந்த சாலை அமைக்கும் போது அந்த சாலையில் இதோட இணைச்சு அது சிறுவேறுமுத்தூர் வரைக்கும் கொண்டு போக போறாங்க. ஓகே, இறுதியான கருத்து கேட்டீராகவும் நீண்ட கால பிரச்சனைகள், நம்ம விரிவா விவாதிச்ச பிரச்சனைகள், காவிரியோ இல்லாட்டி முல்லை பெரியாரோ இல்லாட்டி ஜல்லிக்கட்டோ, இதெல்லாம் இன்னைக்கு நீங்களும் காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருந்த போது வலுவா பேசி ஏன் செய்யலன்னு கேட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கும் கணத்துல போட்ட கல்லா இருக்கு. மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு. இறுதியான கருத்து. டிஸ்அக்ரி வித் யூ பிகாஸ் நீங்க ஜல்லிக்கட்டுல இப்ப
அமெண்ட்மெண்ட்டுக்காக நீங்க தான் சொன்னீங்க கொண்டு வந்திருக்கிறோம். மக்களுடைய எண்ணமும் அதுதான். முல்லை பெரியார்ல சேர்மன் அந்த இதுக்கு ட்ரைபலுக்கு போட்டிருக்குது. இன்னைக்கு முல்லை பெரியார் 142 அடி இருக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் உயர்த்தணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கு ஆர்டர் இருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது பிஜேபி கவர்மெண்ட்னால. கொளச்சல் துறைமுகம் 28,000 கோடி ரூபாயில இன்னைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இது மாதிரி மாத்திரம் இல்லைங்க, சென்னை ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்னு மாத்துங்கன்னு 20 வருஷமா பெண்டிங். இவங்க தான் ஆட்சியில இருந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில இருந்து செய்ய வேண்டியது தானே. இப்ப நாங்க தானே செஞ்சிருக்கிறோம். இது மாதிரி ஷார்ட் டர்ம் இஷ்யூஸ் இருக்கு, லாங் டர்ம் இஷ்யூஸ் இருக்கு. நான் மறுக்கல, எல்லா இஷ்யூ ஒரே நாள்ல தீர்வு வந்துடாது. ஆனால் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல விஷயங்கள்ல தீர்வுகள் வர ஆரம்பித்திருக்கிறது. மத்திய மாநில அரசாங்கத்துக்கு நிதி உதவி வந்து கொண்டிருக்கு. இவரே தான் சொல்றாரு, ஆளுங்கட்சிக்காரங்க இங்க சொல்றாங்க. இப்ப இது அதிமுக ஆட்சி தானே, நாங்க ஒன்னும் அப்படிலாம் புறந்தள்ளி அவங்களுக்கு பணம் சென்ட்ரல்ல இருந்து அனுப்பாமலாம் இல்ல. என்ன நடக்கணுமோ அது அரசாங்கத்துக்கு, 2 அரசாங்கத்துக்கு இடையே நடந்து கொண்டிருக்கிறது. அது மாநில அரசாங்கம் பாராட்டுகிறது. அவ்வளவுதான். ஓகே, இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். தமிழக அரசும் பல்வேறு விவகாரங்கள்ல தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது. சில பிரச்சனைகள்ல முன்னேற்றம் இருந்தாலும் கூட பல நீண்டகால நெடுங்கால பிரச்சனைகள் தொடர் பிரச்சனைகளாகவே அதே அளவுகோல்ல நீடிக்கின்றன. நம்முடைய வாழ்வாதாரம் சார்ந்த, இந்த நிதி ஆதாரம் சார்ந்த பிரச்சனைகள், நிதி பகிர்மான பிரச்சனைகள், கெரசின் அலோகேஷன்ல ஒரு 46% தான் தமிழ்நாட்டுடைய தேவையில கிடைக்குது. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் நீடிக்கின்றன. சில பிரச்சனைகள் தீர்வடைஞ்சாலும் கூட ஒரு மீனவர் பிரச்சனை மாதிரி, காவிரி பிரச்சனை மாதிரி, இவை இன்னமும் கூட ஒரு 4-5 ஆண்டுகள் கழிச்சு நம்ம ஒரு விவாதம் நடத்துவோமானால், இதே நிலை, இதே ஒரு ஸ்டேட்டஸ் கோ நீடிக்குமானால் அது நிச்சயமாக ஒரு நல்ல சூழலுக்கான அறிகுறியாக அழகாக இருக்காது. நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இது ஒரு மெமரண்டம்ல தமிழக முதலமைச்சர் வழங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு விரைவில் செல்ல வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்க முடியும். நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி. ஆயுத எழுத்து நீட்சியில் சந்திப்போம் நேர்களை தொடர்ந்து.